ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை தன்சிகா நடிப்பில் உருவாகி இருக்கிற யோகிடா படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சில் நடிகர் விஷால் மற்றும் சாய் தன்சிகா ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயத்தையும் திருமண தேதியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க எப்போ பழக ஆரம்பித்தாங்க, எப்போ காதலிக்க ஆரம்பித்தாங்க, இவங்கள பற்றி ஒரு ரூமர் கூட இது வரைக்கும் வராத நிலையில் தற்போது இவங்களோட காதல் உருவான கதை பற்றிய சுவாரஸ்யமான சம்பவங்களும் வெளியாயிருக்கு. கடந்த 2017 நடிகர் கிருஷ்ணா, நடிகர் விதார்த், நடிகை தன்சிகா லீட் ரோல் பண்ணியிருந்த விழித்திரு அப்படிங்கிற படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில் தன்சிகா மேடையில் பேசும்போது டி ராஜேந்தர் அவர்களுடைய பெயரை சொல்ல மறந்துட்டாங்க. இதனால தன்சிகாவை தன்னோட பாணியில் சகட்டு மெனிக்கு பேசிட்டு இருந்தாரு டி ராஜேந்தர். தன்சிகா இப்போ பெரிய படங்களில் நடிக்க தொடங்கிட்டாங்க, அதனால எங்களையெல்லாம் மறந்துட்டாங்க, என்னதான் புகழுச்சிக்கு போனாலும் எல்லாரையும் மறக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு இருந்தாரு. தன்சிகா அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு மகளாக காலா படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதனால தான் டி ராஜேந்தர் அவர்கள் கடுமையாக தன்சிகாவை அதுவும் ஓப்பனாக மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. அப்போ தன்சிகா, நான் வேணும்னு பண்ணலை சார், ஏதோ மறந்துட்டேன், திடீர்னு பேச சொன்ன பதட்டத்தில் பெயர் விடுபட்டுருச்சு அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனாலும் டி ராஜேந்தர் அதை ஏற்றுக்கவே இல்லை. இன்னும் கடுமையாக பேசிட்டு இருந்தப்ப அங்கிருந்தவங்களும் அதை கைத்தட்டி ரசிச்சுட்டு இருந்தாங்க. தன்னை சுற்றி நடக்கிற செயல்களை எதிர்பார்க்காத தன்சிகா அந்த இடத்துலையே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கிருந்த யாருமே தன்சிகாவுக்கு ஆதரவாக பேசலை. அதே போல் எந்த நடிகர்களும் தன்சிகாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசலை. ஆனால் இந்த வீடியோ ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. இதை தொடர்ந்து பல ரசிகர்கள் தன்சிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நடிகர் விஷால் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். தன்சிகா டி ராஜேந்தர் பெயரை விடுபட்டதுக்காக மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் டி ராஜேந்தர் தொடர்ந்து மேடையில் தன்சிகாவை குறி வச்சு இப்படி பேசியிருக்கக்கூடாது. கூட்டத்தில் பேசும்போது பெயர்களை குறிப்பிட தவறுறது ரொம்ப பொதுவான விஷயம். அந்த மாதிரி நானே மறந்திருக்கேன். தன்சிகா டிஆர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. டிஆர் தன்னோட மகளை போன்ற வயதுடைய தன்சிகாவை மன்னிக்கவே இல்லை. சினிமா துறையில் பெண்கள் முன்னேறதே ரொம்ப கஷ்டம். தன்சிகா மன்னிப்பு கேட்டாலும் டிஆர் தொடர்ந்து குறி வச்சு பேசினதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு விஷால் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் தன்சிகா மற்றும் விஷால் ரெண்டு பேருக்கும் நட்பு அதிகமாயிருக்கு. நேற்று நிகழ்ச்சியில் கூட தன்சிகா இதை மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு சில பிரச்சனைகள் நடக்கும்போது எந்த நடிகரும் செய்யாத செயலை விஷால் எனக்காக செஞ்சார். விஷால் வீடு வரைக்கும் வந்து உதவி பண்ணது எனக்கு அவர் மேலே மரியாதையை ஏற்படுத்தியிருக்கு. 15 வருஷமாக எங்களுக்குள்ள பழக்கம் இருந்தாலும் கடந்த ஒரு வருஷமாக தான் எங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தன்சிகா வெளிப்படையாக பேசியிருந்தாங்க.